கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆலவெளியில கூட தேவனாகிய கர்த்தர் ஆன்லைன் மூலியமாக நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து தலைமை ஏற்றி நடத்தி கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி முடகால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி ஆவியானவர் தாமே ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள உம்முடைய நாமத்தை மன மகிழ்ச்சியின் மாலை வேளையிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒன்று கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மாலை வேளையில கூட தகப்பனே இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக தலைமை ஏற்றி நடத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். சகல நிகழ்ச்சிகளும் ஆவியானவர் தாமே சாரமிட்டு தந்திர வேண்டுமா கொண்டே செபிக்கிறேன். ஒவ்வொரு பதுவுடைய அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றும்படியாக செபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தகப்பனின் ஆன்லைன் மூலியமாக ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுத்து கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என் தேவனகத்தில் நடத்தும்படியாக செபிக்கிறேன். தடைகளை உடைத்து போடும்படியாக செபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே. ஆன்லைன் மூலியமாக தகப்பனை அளவிட பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆராதனை கலந்து கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல ஆராதனை பாருங்க. குடும்பமாக முடங்கால் படியிடுங்க. குடும்பமாக அமருங்க. குடும்பமாக கேளுங்க. குடும்பமாக துதிங்க. குடும்பமாக செவிங்க. குடும்பமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தாழ்த்துடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்லது, உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக ஆராதனை காரணமாக நாம் யாவரும் சேர்ந்து இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற பாடலை நாம் யாவரும் கரங்கள் தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தினை மகிமைப்படுத்துவோம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே
தேவன். நம்முடைய வாழ்விலே எண்ணின காரியங்கள் யாவும் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலும் விண்ணிலும் நாம் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை துதிக்க வேண்டும், இயேசுவை துதிக்க வேண்டும். மனமே இயேசுவை துதி செய்யும். எண்ணின காரியம் ஜெயமாக, வெற்றியாக, நன்மையாக முடிப்பதற்காக, தேவன் முடித்து கொடுப்பதற்காக, இந்த மண்ணிலே சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக, விண்ணிலே சுகமாக வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கிறீங்களா? நாம் எல்லாரும் விசேஷமானவங்க, நீங்க எல்லாரும் விசேஷமானவங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, விசேஷமானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே மேகஸ்தம்பமாக கர்த்தர் இறங்க வந்து நிழல் கொடுத்து பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே இரவில வெளிச்சம் கொடுப்பதற்காக மேல் அக்னி தூணாக இறங்க வந்து அவர்களை வழிகாட்டும்படியாக ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாக அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். அவர்கள் தான் விசேஷமானவர்கள். நாமும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நாம விசேஷமானவர்கள். பாடலை எல்லாரும் உணர்ந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. நீ பாடு, கடன்களை தட்டி பாடும்போது உன் மீது ஒரு அபிஷேகம் இறங்க வேண்டும், கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், வல்லமை வெளிப்பட வேண்டும், அபிஷேகம் உன் மீது ஊற்றப்பட வேண்டும். நீ வேறு மனிதனாக மாற்றப்படுவாய், வேறு மனுஷியாக மாற்றப்படுவாய். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால்.
சேர்த்தவர் ராஜாதை தினம் யோசிப்பவர் தேவானாதி தினம் சேர்த்தவர் நானாத தினம் யோசிப்பவர் எதிரால் நீர் என்னோடு வருவதினால் எதிரால் நீர் என்னோடு இருப்பதினால். எல்லாரும் கொஞ்ச நேரம் இடங்கள் படிடுவோமா? சமால வெளியிலே கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் வாழ்த்த போகிறோம். கர்த்தரை நாம் வணங்க போகிறோம். துதிக்கு பாத்திரன், துதியில் பிரியப்படுகிறவர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாழ்கிறவர், துதிக்கு பயப்படத்தக்கவர். நமதில கடந்து வந்திருக்கிறார். நமதில கடந்து வந்திருக்கிறார். நமதில கடந்து வந்திருக்கிறார். Praise God. Amen. Praise the Lord. Hallelujah. Praise God. Amen. Praise God. Hallelujah. Praise God. Amen. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. Praise God. Amen. Praise God. Praise the Lord. Amen. Praise the Lord. Sotram. Praise the Lord. 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 Amen. Praise the Lord. Praise the Lord. Praise God. 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 Sotram. 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 Sotamaya. 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 ஒரே நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை என்னை மறக்கவில்லை. அவர் ஒருவேளை மறந்திருப்பாரானால், உன்னை மறந்திருப்பாரானால், என்னை மறந்திருப்பாரானால், அந்த நிலைமை பரிதாபம். Hallelujah. உன்னையும் என்னை ஆண்டவர் ஒரு நாள் மறக்கவில்லை. Amen. ஒரு நாள் மறக்கவில்லை. Hallelujah. ஸ்ரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தாய் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலோ? Amen. பெற்ற குழந்தையை பெற்றெடுத்த தாய் மறந்தாலோ? நான் உன்னை மறவேன். Hallelujah. நான் உன்னை மறப்பதில்லை Sotram. என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். Amen. அவர் மறக்கவில்லை. Hallelujah. அவர் மறக்கவில்லை. Amen. மட்டமாக நடத்தினார், Hallelujah. பாதுகாத்தார், போஷித்தார், போதித்தார், வழிநடத்தினார். கூடவே இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மறக்கவில்லை. அவர் மறவாதவர். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்லுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை
துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே. யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 நன்றி நன்றியே என்னாலும் உமக்கே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அவர் இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆமென். அவர் இல்லாமல் வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாக இறங்க வந்து நிழல் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தினவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக அக்னி ஸ்தம்பமாக இறங்க வந்து வெளிச்சம் கொடுத்து வழிநடத்தின தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் வழிநடத்துவதற்காக ஆமென். உன்னோடு வினோடு கொடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆமென். அவர் இல்லாமல் வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. அவரே எல்லாமுமாய் இருக்கிறார். அவரே எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமென். அவர் உனக்கு வேண்டும். அவர் எனக்கு வேண்டும். அவர் நமக்கு வேண்டும். அவர் நமக்கு வாழ்வுக்கு வேண்டும். அவர் நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டும். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். நீர் எனக்கு வேண்டுமையா. எல்லாரும் சொல்லுங்க. என் அன்பு இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும். நீர் என் வாழ்வுக்கு வேண்டும். நீர் என் குடும்பத்திற்கு வேண்டும். நீர் என் சபைக்கு வேண்டும். நீர் என் பிள்ளைகளுக்கு வேண்டும். நான் இந்த உலகத்துல வாழ நீங்க வேண்டும். இந்த உலகத்துல வளர நீங்க வேண்டும். நீர் எனக்கு வேண்டுமையா. 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 எல்லாரும் சொல்லுங்க. நீர்
நான் வாழ்ந்திட உம்மில் வளர்ந்திட நீர் எனக்கு வேண்டுமையா நீர் எனக்கு வேண்டுமையா நீர் எனக்கு வேண்டுமையா உம்மில் வாழ்ந்திட உம்மில் வளர்ந்திட உம்மில் வாழ்ந்திட உம்மில் வளர்ந்திட நீர் எனக்கு வேண்டுமையா நீர் எனக்கு வேண்டுமையா நீர் எனக்கு வேண்டுமையா உம்மை ஆராதிக்க உம்மில் அன்பு கொண்டிட உம்மை ஆராதிக்க உம்மில் அன்பு கொண்டிட நீர் எனக்கு வேண்டுமையா 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 ஆமாண்டவரே, நாங்கள் வாழ நீங்க வேண்டும், நாங்கள் வளர நீங்க வேண்டும், நாங்கள் உயர நீங்க வேண்டும். நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது, உண்மையில வளர முடியாது. நீங்க வேண்டும் அம்மா. நீங்க வேண்டும் அம்மா. எனக்கு நீங்க வேண்டும், எங்களுக்கு நீங்க வேண்டும், நீங்க வேண்டப்பா. நீங்க இருந்த போதப்பா, வேற ஒன்றும் வேண்டப்பா. நீங்க இருந்த போதும், நீங்க இருந்த போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். உலகத்துல ஒன்று வேண்டாம், நீங்க மட்டும் என்னோட இருந்தா, நீங்க மட்டும் எங்களோட கூட இருந்தா அது போதுமப்பா, அது போதும்ப்பா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. தகப்பனே, நாங்களே மூலியமாக உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி. துதிக்க வைத்தீங்களே உமக்கு நன்றி, பாட வைத்தீங்களே உமக்கு நன்றி, எங்களை மத்தியில இறங்க வந்தீங்களே அசைவாடினீங்களே உமக்கு நன்றி. எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்று அங்கீகரித்து சுகந்த வாசனையை முகந்து உமக்கு நன்றி. இது உள்ள பகுதியாகவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை மத்தியில் வெளிப்படுங்க, பேசுங்க. நீங்க பேசுகிற தெய்வம் அல்லவா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். தாழ்த்தி விட பாதத்துல படுக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். தமக்காரர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தால நமான வழியில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு மீதும் உண்டாவதாக. 3 மாதங்களாக சபைகள் மூடப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க முடியாமல் இந்த கொரோனா என்ற வைரஸ்னால இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிறது, உலகமே நடிக்க கொண்டிருக்கிறது. உலகமே இன்றைக்கு இந்த கொரோனாவினால என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸுக்கு எந்த நாடும் தப்பவில்லை. எந்த அதிகாரத்தினாலும் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. எந்த பணத்தாலும் இந்த கொரோனா என்ற வைரஸை அழிக்க முடியவில்லை. இதுதான் உண்மையான
சத்தியமாய் இருக்கிறது. Amen. வல்லரசு நாடுகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிற அமெரிக்கா கூட இந்த கொரோனாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வெடி பிதுங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Amen. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் சுகமாய் இருக்கிறோம், நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். கொள்ளை நோய் நம்மை அணுகாதவாறு இயேசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. கர்த்தருடைய கிருபை மட்டுமே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் இன்றைக்கு சுகமாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. Amen. அவரால் மட்டுமே இன்றைக்கு நாம் சுகமாய் இருக்கிறோம். Hallelujah. அவரால் மட்டுமே நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். அவருடைய கிருபை மட்டுமே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கொரோனா என்ற வைரஸ் கொள்ளை நோய்க்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்காக ஜெபியுங்கள். தமிழ்நாட்டில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற சென்னை மாநகரத்திற்காக ஜெபியுங்கள். நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபியுங்கள். உலக நாடுகளுக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு பல நாடுகளிலே ஜனங்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். Amen. அமெரிக்கா இன்றைக்கு 1,00,000 நெருங்கி கொண்டிருக்கிறது. 90,000 மேலாக அந்த இடத்துல செத்து போயிருக்கிறார்கள், மாண்டு போயிருக்கிறார்கள். செபியுங்கள். தேவன் இறங்க வேண்டும். Amen. தேவன் இறங்க வேண்டும். உலக நாடுகளுக்கு, உலக மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். சோதோமின் பாவம் இன்றைக்கு உலக நாடுகள் சொந்தமாக இருக்கிற சோதோமின் பாவத்திற்கு, சோதோமில பாவம் பெருகினபடினால் சோதோம் குமாராவை தேவன் அடித்து போட்டார். Amen. தேவ அக்கினி இன்றைக்கு, தேவ கோபாக்கினை இன்றைக்கு தேசங்கள் மீது இறங்கி இருக்கிறது. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மன்றாட வேண்டும். Amen. கர்த்தருடைய பிள்ளைகள் மன்றாட வேண்டும். மடிவோரை நாம் மீட்க வேண்டும். Hallelujah. மடிவோரை தேவன் மீட்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, முழங்கால் படியிட்டு நாம் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உன் ஜெபத்தை தேவன் நிச்சயமாக கேட்டு நம்முடைய தமிழ்நாட்டை பாதுகாப்பார், சென்னை பட்டணத்தை பாதுகாப்பார், இந்திய தேசத்தை பாதுகாப்பார், உலக நாடுகளை பாதுகாப்பார், கொரோனாவை அடித்து போடுவார். Amen. மன்றாடுங்க, மன்றாடுங்க. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகம் ஐயா, சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகம் ஐயா. விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா, விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சிலைகள் பெருகியதால் சீரழிந்த தேசம் ஐயா, சிலைகள் பெருகியதால் சீரழிந்த தேசம் ஐயா. பக்தியின் பேரை சொல்லி பாதாளம் போகுதையா, பக்தியின் பேரை சொல்லி பாதாளம் போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க
பின்னவரே மனம் இறங்கி மறுவாழ்வு தாரும் ஐயா. பின்னவரே மனம் இறங்கி மறுவாழ்வு தாரும் ஐயா. மன்றாட கிருபை வேண்டுமே, மணிபோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மணிபோரை மீட்க வேண்டுமே. பணத்தின் மோகத்திலே பாவங்கள் அதிகம் ஐயா. பணத்தின் மோகத்திலே பாவங்கள் அதிகம் ஐயா. தேவனேவும் பிரியாம் தேசத்தை மூடட்டுமே. தேவனேவும் பிரிவை தேசத்தை மூடட்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மணிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மணிவோரை மீட்க வேண்டுமே. எல்லாருக்கும் சிலர் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவதற்கு முன்பாக ஆண்டவரே, என் தமிழ்நாடு ஆண்டவரே, சென்னை பட்டணம் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்திய தேசம் ஆண்டவரே, உலக நாடுகள், உலக மக்கள் என்று சொல்லி இருக்கிற இடத்துல முடங்கள் படிட்டு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னுடைய பிள்ளை என்னோடு கூட இந்த ஜபத்தினை ஏறெடுப்பாயானால் உன் ஜபத்தை தேவன் கேட்டு நிச்சயமாக இறங்குவார். நம்முடைய தமிழ்நாட்டிற்காக இறங்குவார், சென்னை பட்டணத்திற்காக இறங்குவார். ஒரு மனிதன் கூட கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர் தேவன் அத்தனையும் சுகமாக்கி கொரோனாவை அடித்து போடுவார். இந்த தேசத்தை தேவன் பாதுகாக்க வேண்டும். உலக நாடுகளை, உலக மக்களை பாதுகாக்க வேண்டும். நம் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினே. தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளாகமம் 7:14 வாக்கு கொடுத்திருக்கிறார். 7:13 பார்க்கும் பொழுது எப்படி வரும் கொள்ள நோய்கள் வரும், பாதைகள் வரும், அவனால கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமம் 7:13-14 ஒருவர் எடுத்து வாசிப்போம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ள நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் பாருங்க, கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது ஏன் கொள்ளை நோயை அனுப்புகிறார்? பாவம் பெருகிவிட்டது, தேவ கோபம் இறங்கிவிட்டது. சோதமை அடித்தார், ஆனால் நினிவேவை அடிக்கவில்லை. நினிவேயிலும் பாவம் பெருகினது, ஆனால் அங்க போய் பாவத்தை குறித்து யோனா பிரசங்கம் செய்தார். ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். நினிவேயின் ராஜா மனம் திரும்பினான். ஆடு மாடுகள் முதல் கொண்டு புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து மன்றாடினார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தர் மனம் இறங்கினார். நினிவே காக்கப்பட்டது. அப்படி இந்த கொள்ளை நோய் இன்றைக்கு நம்முடைய தேசம் மட்டுமல்ல, உலக நாடுகளே அடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், உன்னை பார்த்துதான் சொல்கிறார், என்னை பார்த்துதான் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபம் செய்து என் முகத்தை தேடி ஆண்டவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே என் பாரத தேசம், ஆண்டவரே என் தமிழ்நாடு, ஆண்டவரே என் சென்னை பட்டணம், ஆண்டவரே 8 கோடி மக்கள் என்று சொல்லி, ஆண்டவரே 130 கோடி ஜனங்கள் என்று சொல்லி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவரை நோக்கி பார்த்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது மனம் திரும்பும் பொழுது அப்பொழுது
பரலோகத்தில் இருக்கிற அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு அவர்கள் தேசத்திற்கு, இந்திய தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அந்த சேமத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆமென். ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு இறங்கும்படியாக ஆமென். சென்னை படல பரவி கொண்டிருக்கிற, வேகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனாவை முற்றிலும் அடித்து போடும்படியாக ஆமென். நாம் இடங்கள் படிடுவோம். கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆமென். நீங்க நல்ல ஆண்டவரே, ஆமென். நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில கூட எங்களை யாவரையும் தாழ்த்துவிட பதுக்கப்படுகிறோம். ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனவரி மாதம் தொடங்கி ஆமென். இந்த மாதம் வரையிலும் இந்த உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஆமென். இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயை என் தேவன கர்த்தர் அடித்து போடுவீராக. ஆமென். தேசத்தை விட்டு நீக்கி விடுவீராக. ஆமென். தேசத்தை விட்டு துரத்தி விடுவீராக. முற்றிலும் அடிக்கப்படுவதாக. ஜனங்கள் இன்றைக்கு பல நாடுகளிலே கொத்து கொத்தாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பாரத தேசம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க தமிழ்நாட்டை காப்பீராக. என் தமிழ்நாடு மக்களை காப்பீராக. சென்னை பட்டணத்தை காப்பீராக. சென்னை பட்டண மக்களை காப்பீராக. சுகம் கிடைப்பதாக. இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் சுகத்தை கொடுப்பீராக. சுகத்தை கொடுப்பீராக. ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. தகப்பனே, கொரோனாவை என் தேவனத்தை விட்டு விலக்குவீராக. இயேசுவின் நாமத்தாலே இந்த கொரோனா எங்கள் தமிழ்நாட்டை விட்டு இயேசுவின் நாமத்தாலே அப்புறப்படுத்துவீராக. அழித்து போடுவீராக. தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு வருவதாக. இந்த தேசம் இயல்பு நிலைக்கு வருவதாக. இயல்பு நிலைக்கு கொண்டு வருவீராக. இயல்பு நிலைக்கு மாறட்டும். கன்னியாகுமரி காஷ்மீர் வரையிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க சுகம் உண்டாகட்டும். விடுதலை கிடைக்கட்டும். மீட்பு கிடைக்கட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும். பாதுகாத்து நடத்துங்க. ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்லது, உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும். ஜெபித்தால் பதில் கிடைக்கும். ஜெபித்தால் மீட்பு உண்டாகும். ஜெபமே செய்யும். ஜெபத்தால் மட்டுமே மாறுதல் பெற முடியும். அல்லேலூயா. ஆமா. ஒரு பக்தன் கேட்கிறான், எனக்கு எப்போ மாறுதல் வரும்னு சொல்லிட்டு. யோபு கேட்கிறான், எனக்கு எப்போ மாறுதல் வரும், என் வாழ்க்கைக்கு எப்போ மாறுதல் வரும் கேட்கிறான். ஆனா மாறுதல் வரல. எப்போ வந்து தெரியுமா? அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு அந்த சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். யோபு இழந்து போன எல்லாவற்றிற்கும் மேலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்து நடத்தினார். ஜெபம் மாற்றத்தை கொடுக்கும். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் விடுதலை கொடுக்கும். ஜெபம் பாதுகாப்பை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வேத புத்தகத்தை எடுத்து திறந்து கொள்ளுங்கள். சொல்வதை கவனமாக கேளுங்கள். வாசிப்பதை கவனமாக கேளுங்கள். ஒரு நோட் எடுத்துக்கொண்டு எழுதி கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே, இந்த வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசும்படியாக, கர்த்தர் என்னோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்கப்பா.
சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது. சபைகள் மூடப்பட்டு 3 மாதங்களாகிறது. நான் ஒன்றை கூடி ஆராதிக்க முடியவில்லை, ஒன்றை கூடி துதிக்க முடியவில்லை, ஒன்றை கூடி பாட முடியவில்லை, ஒன்றை கூடி தம்முடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலியமாக தகப்பனே மக்கள் சொற்றேன், நீங்க எங்களுக்கு கிருபை தந்து ஆராதிக்க என் தேவன் உதவி செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. இந்த ஆன்லைன் மூலியமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. நம்முடைய பிரசன்ன ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிரசன்ன ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக, நன்மைகள் வெளிப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக, சத்தியங்கள் வெளிப்படுவதாக. கர்த்தர் நீர் மாத்திரமே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். சித்தி மரத்தை பொன் தகட்டால் மூடி வெளிப்பட்ட இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இந்த நாளில் கூட அடிமையை மூடி என் தேவனில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அல்லப்பா, நீங்களே பேசுங்க. பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலே இருந்து பேசுவார் என்று சொன்னீங்களப்பா. அப்படி என் நாவை எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய சத்தத்தை மாத்திரமே கேட்க உதவி செய்யுங்க. சுயங்கள் மாம்சங்கள் ஒரு நாளும் வெளிப்படாதவாறு எல்லா சுயங்களையும் மாம்சங்களையும் இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன். நீர் மாத்திரமே வெளிப்படுங்க, நீர் மாத்திரம் பேசுகிறீங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்லது, உட்காரவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன கர்த்தர் இந்த நாளிலுக்குள்ள இப்படி உங்களை இந்த ஆன்லைன் மூலியமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் 3 மாதமாக சபைகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட இப்படி ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஞாயிறு தோறும் மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேரடியாக கேட்பதற்கு தேவன் கிருபை தந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்களை வீணாக விருதாக கழிக்காமல் ஜெபத்திலே தரித்திருங்கள். வேதத்தை அதிகமாக வாசியுங்கள், வேதத்தை அதிகமாக தியானிங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருங்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அடைவது மாத்திரமல்ல, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால், கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிப்பாயானால், கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிப்பாயானால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவனை கைவிட மாட்டார். ஆண்டவர் வாழ்வை கைவிட மாட்டார், உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரை எழும்பும்படியான கிருபையை ஆண்டவர் தேவன் தந்து ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. என்று சொன்னால் நாட்கள் கொடிதான நாட்களாய் இருக்கிறது. இந்த கொடிதான நாட்களிலே தேவனாக கர்த்தரை நாம் அதிகமாக தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்று சொன்னால் இந்த காலத்திலே உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இது கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களாக இருக்கிறது. நம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ உலக காரியமாக உலகத்தை தேடிக்கொண்டிராமல், உலக காரியங்களை தேடிக்கொண்டிராமல் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கர்த்தரை தேடுகளாக நாம் காணப்படுவோமாக. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேதத்திலே, வேத சத்தியத்திலே, வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை தேடினேன். ஒரு மனிதன், தாவீது என்ற மனிதன், சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன். நாம் கர்த்தரை தேடுவதால் என்ன நன்மை? இதுதான் தலைப்பு. கர்த்தரை தேடுவதால், நான் கர்த்தரை தேடுவதால் எனக்கு என்ன நன்மை? என்ன நன்மை? இதை கர்த்தருடைய பிள்ளை நாம் தியானிக்கலாம். தியானிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் தியானித்து அறிந்து அந்த நன்மைகளை இந்த நாளிலே
கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தேவன் நமக்கு உதவி செய்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தை தேட வேண்டாம், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்று சொன்னால் நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் நாம் கர்த்தரை தேட வேண்டும், அனுதினமும் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான் நமக்கு நன்மைகள் பல கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தின் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்று சொன்னால் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:25 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல ஆமென் சொல்லுவோமா? நீ தேடினா உனக்கு ஆண்டவர் நல்லவரா இருப்பார். நல்லது செய்வாருங்க, நல்லது செய்வாரு. ஆமா, தம்மை தேடுகிற எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர். இரண்டாவது எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். பலன் அளிக்கிறாங்க. தம்மை தேடுகளுக்கு கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். இந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். நாம தேடுறோமா? தேடணும். அனுதினமும் கர்த்தரை தேடணும், அனுதினமும் செபிக்கணும், அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் வேதத்தை தியானிக்கணும், அனுதினமும் சத்தியத்துல வாழணும், சத்தியத்துல ஓடணும், சத்தியத்துல நிலைத்திருக்கணும். இதான் கர்த்தரை தேடுறது, இதான் கர்த்தரை தேடுறது. கர்த்தரை தேடினா அவர் உனக்கு நல்லவரா இருப்பாரு, நல்லது செய்வாரு. கர்த்தரை தேடினா உனக்கு பலன் கொடுப்பாரு, பலன் உண்டாகும். ஆமா. மூன்றாவது எஸ்றா 8:22 வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். நன்மையாக இருக்குது. போதும். கர்த்தருடைய கரம், என் ஆண்டவருடைய கரம், என் அப்பன் இயேசுவின் கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் எப்படி இருக்குதா? நன்மையா இருக்குது. அப்படின்னா ஆண்டோட கரம் மேல இருக்குது. எதுக்கு இருக்குது சொல்லுங்க? எது இருக்கிறது? உட்காந்து கேட்கறீங்களா? எதுக்கு இருக்குது? கர்த்தருடைய கரம் மேல போகுது அப்படின்னாக்கா உன்னை ஆஸ்வதிப்பதற்காக, தேடுதல் உன்னை ஆஸ்வதிப்பதற்காக கர்த்தருடைய கரம் உன் மீது இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. முதல்ல தேடினா நல்லவரா இருக்கிறாரு, இரண்டாவது தேடினா பலன் கொடுக்கிறாரு, மூன்றாவது தேடினா ஆசீர்வதிக்கிறாரு, நான்காவது இது சுருக்கமா சொல்லிட்டு போறேன், இன்னும் விரிவா பேச வேண்டியது இருக்குது. நான்காவது ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, சோர்ந்து போகாமல் நல்லவைகளை, நற்கிரியைகளை, நல் செயல்களை செய்து மகிமையையும் கனத்தையும்
அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். ஆமா, ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பரலோகத்தை சொந்தமாக கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 105:4 நித்தமும் தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நாம யாரை தேடுறோம்? ஆண்டவரை தேடுறோமா? அவருடைய சமூகத்தை தேடுறோமா? ஜப நேரத்தை தேடுறோமா? வேதத்தை தேடி வாசிக்கிறோமா? எதை தேடுறோம்? பிலிப்பியர் 2:20 சொல்லப்படுது, எல்லாரும் தங்களுக்குரியவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் உலகத்திற்குரியவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். யாரும் கர்த்தரை தேடுவதில்லை சொல்லி பிலிப்பியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? உலக காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது தேவனுக்குரியவைகளை, மேலானவைகளை, கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு புத்தகம் 6 32-33 வாசிக்கும் பொழுது 6:33 அன்றியும் பொய்யாய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனை தேடுங்கள், இரண்டாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மூன்றாவது அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது தேவனை தேடு, இரண்டாவது அவருடைய ராஜ்யத்தை தேடு, மூன்றாவது அவருடைய நீதியை தேடு. மூன்றாவது நீதியை தேடு. நம்ம தேடுறோமா? வேதம் எதை கற்றுக் கொடுக்குது? முதலாவது தேவனை தேடுன்னு சொல்லி இதை கற்றுக் கொடுக்குது. தேவனை தேடு. முதல்ல எதை தேடுறோம்? முதல்ல யாரை தேடுறோம்? நிறைய பேர் ஆபத்தை தேடுவாங்க, நிறைய பேர் பயம் வந்தா தேடுவாங்க. ஆனா சுகமா இருக்கும்போது யாரும் ஆண்டவரை தேடுறதே கிடையாது. ஆனா எரேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும்போது சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நீ உன் சிறு வயது முதற்கொண்டு என் வார்த்தையை கேளாமல் இருப்பதே உனக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று சொல்லி எரேமியா 22:21 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எதை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். முதலாவது தேவனை தேட வேண்டும். அதன் பிறகு எல்லாமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. The first Jesus, other next. இருக்கிற வசனம் வாசி. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். ஆமா, நீ சுகமா இருக்கும் போது சொல்றேன்மா, ஜெபிமா, அப்பா ஜெபிப்பா, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரோட சமூகத்தை நாடுங்க. உலக மனுஷன் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டாம். உலக வேலைகளுக்கு சென்று ஓடிக்கொண்டு இருக்க வேண்டாம். உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தை தேடு. கர்த்தருடைய சமூகத்துல முடங்கல் படிது, கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்துரு என்று சொல்லி நல்லா இருக்கும் போது சொல்றது கேட்கறதே கிடையாது. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது சொன்னேன், நீ கேளு என்றாய். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறது உன் வழக்கம். ஆமா, என்ன அருமையா சொல்ற பாருங்க. நீ நல்லா இருக்கும் போதே சொன்ன கேட்க மாட்டேன்ற. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க? உடனே ஆண்டவரை தேடுவாங்க, உடனே ஊழியக்கார தேடி வருவாங்க. ஐயா சொல்லிட்டு கண்ண கசின்னு வருவாங்க. ஐயா இந்த மாதிரி காரியம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணும்? ஜெபிச்சு தான் ஆகணும். ஜெபிக்கணும். கர்த்தர் அது மனமெருகி விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், நன்மை கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு ஓசியா 5:15 தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். எடுக்க வேண்டாமா? நான் சொல்லிட்டு போறேன். ஓசியா 5:15 தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். 2
2 நாளாகமும் 23 பார்க்கும்போது பயம் வந்துச்சு, யோசேப்பு பயம் வந்துச்சு. உடனே கர்த்தர் தேட ஆரம்பிச்சுட்டான். அது மட்டும் இன்னைக்கு பயம் வந்தா தேடுறாங்க. ஐயோ கொரோனா வந்துருமா, ஐயோ ஆபத்து வந்துருமா, அப்பதான் அழுவாங்க. அப்பதான் ஆண்டவரை தேடுவாங்க. கொஞ்சம் ஜுரம் வந்துட்டா போதும், கொஞ்சம் இருமல் வந்துட்டா போதும், கொஞ்சம் தொண்டை வலி வந்துட்டா போதும், ஆண்டவரை தேடுவாங்க. அப்படி இல்லைங்க, முதலாவது தேவனை தேடுங்க. நாம தேவனை தேடுகிறோமா? நிறைய பேர் தேவனை தேடுறதில்ல. ஆனா ஆசீர்வாதம் வேண்டும், அற்புதம் வேண்டும், சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், நன்மை வேண்டும், கிருபை வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனா கர்த்தரை தேட மாட்டாங்க. கர்த்தரை தேடுவது கிடையாது. இயேசு வேண்டாம், எனக்கு எல்லாம் வேண்டும். இயேசு வேண்டாம், எனக்கு எல்லாம் வேண்டாம். ஒண்ணு கவனிங்க, நல்லா கவனிங்க. ஹோட்டலுக்கு போனா இட்லி ஆர்டர் பண்றோம், இட்லி தான் ஆர்டர் பண்றோம். கூட என்ன வருது? சட்னி சாம்பார் வருது. இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் இலவசம். ஆனா நம்ம என்ன பண்றாங்க, இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து மாட்டேன், இன்னைக்கு சட்னி சாம்பார் மட்டும் கொடுங்க, கொடுப்பா நான் ஹோட்டலுக்காரன். நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு இயேசு வேண்டாம், இயேசு கொடுக்கிற நன்மை வேண்டும், இயேசு வேண்டாம், இயேசு கொடுக்கிற அற்புதம் வேண்டும், இயேசு வேண்டாம், இயேசு கொடுக்கிற சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், மீட்பு வேண்டும், எல்லாம் வேண்டும். எனக்கு இயேசு வேண்டாம். வேண்டாம். இட்லி வாங்கினாக்கா உனக்கு சட்னி சாம்பார் இலவசமா கிடைக்கும். கொசுருங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கடைசியில கொத்தமல்லி கருவேப்பிலை இலவசமா கொடுப்பான், ஃப்ரீயா கொடுப்பான். அப்படி கொசுரு நீ இயேசுவை தேடனா இந்த உலக நன்மைகள், உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள் கொசுரு ஆண்டவர் அதை ஃப்ரீயா கொடுப்பார். ஆமா, முதலாவது தேவனை தேடு, அப்போது இவைகள் எல்லாம் ஆமா கூட கூடிய ஆண்டவர் கொடுப்பார். 5 அப்பம் 2 மீன் தான். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேரு. ஆண்கள் மட்டுமே, புருஷர்கள் மட்டும் 5000 பேரு. குழந்தைகள் கணக்கில்ல, ஸ்திரீகள் கணக்கில்ல. 2 அப்பம் 5 மீனை தேவன் ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிடுவதற்கு தேவன் கிருபை தந்தார். மீதம் எடுத்தாங்க. எத்தனை கூட? 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்க. அப்படி மீதம் எடுக்க செய்யற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து 5000 பேரை சாப்பிட வைத்தாரே, மீதம் 12 கூட நிறைய எடுக்க வைத்தாரே. அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கை கூட போதுமானவரை இருந்து உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேண்டும். குடும்பமாக தேட வேண்டும், குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவனை தேடு, இரண்டாவது அவருடைய ராஜ்யத்தை தேடு. அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அவைகள் இந்த பூமிக்குரியவன் அல்ல, அவைகள் பரலோகத்துக்குரியவர்கள். அந்த ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அந்த ராஜ்யத்தில் சொந்தங்களாக நாம் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். மூன்றாவது அவருடைய நீதியை தேட வேண்டும். அவருடைய நீதி பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை தேட வேண்டும், பரிசுத்தத்தை நாட வேண்டும். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். அதற்காக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை திறந்து பாருங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24, 26. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று, நீங்கள் அவருடைய தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். அவருடைய தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எதற்காக? பாலும் தேனும் ஓடுகிற
ஆசீர்வாதமான தேசத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக, சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, உலக ஜனங்களை விட்டு, எகிப்தின் ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஏன் பிரித்தெடுத்தேன் சொன்னால், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேண்டும். பிரித்தெடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும். ஒன்று, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஏன் பிரித்தெடுத்தார் என்று சொன்னால், கர்த்தராகிய நான் ஆமென் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே. இதுதாங்க, பிரித்தெடுத்த தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார். அவரே சொல்கிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன் பிரித்தெடுத்தார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கணும், டிஃபரெண்டா இருக்கணும். அதுதான் பிரிச்சுட்டாரு. வார்த்தை கூட கவனமாக பேச வேண்டும், எச்சரிப்பாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, நாம உலகத்தை 2 கண்ணால் தான் பார்த்துக்கிறோம். உலகத்தை எத்தனை கண்ணால் பார்க்கிறோம்? ஆமா, உலகத்தை 2 கண்ணால் தான் பார்க்கிறோம். ஆனால் உலகம் நம்மை 1000 கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிறது. உலகம் 1000 கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிறது நம்மை. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் வித்தியாசமானவன். அவனுடைய வார்த்தை வித்தியாசமா இருக்க வேண்டும், அவனுடைய நடை வித்தியாசமா இருக்க வேண்டும், அவனுடைய உடை வித்தியாசமா இருக்க வேண்டும், அவனுடைய பாவனை வித்தியாசமா இருக்க வேண்டும், அவனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்க வேண்டும், அவன் செயற்கிரியைகள் வித்தியாசமா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இது அவருடைய நீதியை தேடுவது. இது அவருடைய நீதியை தேடுவது. முதலாவது தேவனை தேடணும். ஆமா, ஃபாதர் பெத்மோஸ் பண்ணாரு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். அப்ப முதல்ல தேவனை தேடுங்க. அப்பதாங்க நாம கேட்கறது கிடைக்குங்க. எப்ப கிடைக்கும்? கேளுங்கள், அப்போதான் கொடுப்பாரு. தேடுங்கள், அப்பதான் காண முடியும். தேடாம காண முடியாது, தேடாம பெற முடியாது. தேடணும். யாரும் ஜெபிப்பாங்க, பாஸ்டரா ஜோமனத்துக்கு. அப்ப உனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு? உனக்கு ஆண்டவருக்கு என்ன தொடர்பு? அனுதினமும் கர்த்தரை தேடுவோம். அனுதினமும் கர்த்தரை தேடுங்க. ஆமா, கர்த்தரை தேடுங்க. நேரம் அதிகமாகிறபடியால் சீக்கிரமா முடிக்கலாம். மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. இருக்கிற இடத்துல வாசிங்க. சங்கீதம் 9:10 வாசிங்க. அவரை தேடினா என்ன நன்மைன்றத? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:10.
கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை தப்பு தப்பா படிக்காதீங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. ஆண்டவர் தேடுறவங்க ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடுவது. கைவிட மாட்டாருங்க. ஆண்டவரை தேடுற ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. இரண்டாவது சங்கீதம் 34:4. சீக்கிரமா வாசிப்பா. நான் கர்த்தரை தேடினேன், ஆமே, அவர் எனக்கு செவி கொடுத்து ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஆமே, என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமா. ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். Amen. தாவீது என்ற மனிதன் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் ஜெபித்தேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். Amen. கொடுத்தது மாத்திரமில்லை, என்னுடைய எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் நீங்களாக்கி விட்டார். Amen. ஆண்டவர் நீங்களாக்கி விட்டார். மாத்திரம் கொஞ்சம் இருமல் வச்சா போதும் பயப்படுறது, கொஞ்சம் தொண்டை வலி வந்துட்டா போதும் பயப்படுறது. என்னது பயப்படுறது? ஆ? கொரோனா வந்துட்டு இருக்குமா? கொரோனா வந்துட்டு இருக்குமா? ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை. இன்னைக்கு ஜனங்க ஆண்டவருக்கு பயப்படல, கொரோனாக்கு பயப்படுறாங்க. கொரோனாக்கு பயப்படுறாங்க. ஆமா. மாஸ்க், அது மாஸ்க், வெளியே போனா மாஸ்க். ஏன் மாஸ்க்? எதுக்கு மாஸ்க்? பாதுகாப்பு. இல்ல, பயம். பயம். கர்த்தருக்கு பயப்படுறது இல்ல, கொரோனாவுக்கு பயப்படுறாங்க. Amen. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. Amen. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. Amen. ஆமா, அந்த தாவீது சொல்ற மாதிரி, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். நான் ஜெபித்தேன், கர்த்தர் பதில் கொடுத்தார். அவருடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார். Amen. எல்லா பயத்திற்கும், எல்லா பயத்திற்கும். நிறைய பேர் சும்மாவா பயப்படுவாங்க, தேவையில்லாத காரணத்துக்கு பயப்படுவாங்க. இருட்டுல போயிட்டு இருந்தாக்கா ஒரு சின்னதா ஒரு பனைமரம் இருக்கும், சின்னதா குட்டியோண்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அது அவங்க என்ன உட்காந்துக்குது, அதுக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை, கர்த்தரோட வார்த்தைக்கு பயப்படுறது இல்லை, கர்த்தரோட வசனத்துக்கு பயப்படுறது இல்லை, வேதத்துக்கு பயப்படுறது இல்லை. கர்த்தருக்கு பயப்பட திடம் நம்பிக்கை இருக்கும். Amen. அவனுடைய எல்லா பயத்துக்கு ஆண்டவரை நீங்களாக்கி விட்டார். Hallelujah. அல்லேலூயா. நீங்களாக்கி விடுவா. Amen. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயந்தவரை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள், முழங்கால் படியிடுங்கள், செபியுங்கள், அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவரை கைவிடாமல் ஆண்டவர் நடத்துவார். Hallelujah. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 வசனம் வரை வாசிக்கும் பொழுது கவனிங்க. எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ மரித்திடுவா, நீ மறிச்சு போயிடுவ, வீட்டுக்காரையில ஒடுங்கப்பட்டுன்னு சொன்னார். உடனே எசேக்கியா சோத்துல முட்டிக்கு நடறான். ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சேனே, நல்லது செஞ்சேனே, உமக்கு நான் இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அடறான், கதறான், கத்துறான், செபிக்கிறான். உடனே அவனுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இறங்கி ஏசாயாவின் மூலியமாக ஆண்டவர் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார், சொல்லுப்பா, நான் அவனை குணமாக்குவேன், நான் அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன், நான் அவனுக்கு அவனை குணமாக்குவேன், அவனை குணமாக்குவேன். அவன் சபைக்கு போவான், ஆலயத்தில் போவான். அப்ப ஆண்டவரை தேடல் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டாரு. எசேக்கியாவை கைவிடல. வாலிபன் தானியேல் எருசலேம் அணிந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனாலும் கூட அந்நிய தேசத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்ட தானியேல்
தாம் முன்பு எருசலேம் தேசத்திலே செய்து கொண்டு வந்தது போல தன் வீட்டில் வழக்கமாக செய்து கொண்டு வந்தது போல 3 வேளையும் அந்நிய தேசத்தில் பாபிலோன் தேசத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கான். தானியேல் 6:10 வாசித்து பாருங்க. ஜெபித்துக் கொண்டிருக்கான், ஜெபிக்கிறான். யாருக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல. மனிதனுக்கு பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, ராஜா பிரதானிகளுக்கு பயப்படல, யாருக்கும் பயப்படல. எதை பத்தி கவலை கிடையாதுடா. நான் என் தேவனை நோக்கி ஜெபிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் முடங்கால் படிக்கணும்னு சொல்லி 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறான். தானியேலோ என்றால் ஜெபிக்கிறான். என்ன நடந்தது? யாருக்கும் பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, பிரதானிகளுக்கு பயப்படல, ராஜா அரண்மனைக்கு பயப்படல, யாருக்கும் பயப்படல. பாட என் தேவனுக்கு மட்டுமே நான் பயப்படுவேன். Amen. 3 வேளை ஜெபிக்கிறான், 3 வேளை ஜெபிக்கிறான். என்ன நடந்தது? கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி எந்த தேசத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அதே தேசத்தில் தானியேலை அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய காரியங்கள் மாதராக மாறிவிட்டது. Amen. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பரிசுத்தவானுக்காக இந்த அரசியல் சட்டத்தையே மாற்ற வல்லமை படைத்தவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Amen. ஷாட்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக தானியேலோடு கொண்டு போகப்பட்டவர்கள். அவங்க சொல்றாங்க, தேவனை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை, Hallelujah. வேற யாரையும் அவர்கள் தொழுது கொள்ளவில்லை. Amen. இது ராஜாவுக்கு தெரிந்து, ராஜாவுக்கு உக்கிர கோபம் வந்து அவளை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக 60 முழம் சிலையை செய்ய வைத்து அந்த சிலையை வணங்க செய்கிறான், வணங்க சொல்கிறான், வணங்க மாட்டேன் என்று சொல்கிறான். Amen. ஏன்னு சொன்னார்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அவர்களை பாதுகாக்க வல்லவர், தேவன் கேட்டதை கொடுக்க வல்லவர், தேவனை ஆஸ்வதிக்க வல்லவர், தேவன் அவர்களை வழிநடத்த வல்லவர். அப்பதான் ராஜா சொல்றான், நேபுகாத்நேச்சார் சொல்றான், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களே, இப்போது மேளம் அடிக்கப்படும், கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும், நீங்கள் நாம் செய்வித்த இந்த சிலையை வணங்க வேண்டும். அப்படி வணங்கவில்லை என்று சொன்னால் எரிகிற இந்த அக்னி சூளைக்கு, எரிகிற நெருப்பு சூளைக்கு நீங்கள் தூக்கி போடப்படுவீர்கள், இரையாக்கப்படுவீர்கள். ராஜாக்கோ பயப்படல. நேபுகாத்நேச்சாரே, பேரை சொல்லி கூப்பிடுறான். நேபுகாத்நேச்சாரே, இது குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்னி நெருப்புக்கும் என் தேவனைகளை தப்பிவிக்க வல்லவர். ஒருவேளை தேவனைகளை தப்பிவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளே. நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? இருக்குதா சொல்லுங்க. இல்லையே, இல்ல, அந்த பக்தி வைராக்கியம் இல்லை. கொஞ்சம் வந்தவனே நம்ம பயப்படணும். ஆமா, எதனா கஷ்டம் வந்தா தான் ஆண்டவரை தேடுறோம், இல்லை ஏதாவது பயந்தா தான் ஆண்டவரை தேடுறோம், இல்லைன்னா ஆண்டவரை தேடுறதே இல்லை. தேடி பாருங்க, ஆண்டவரை கைவிடவே மாட்டாங்க. தேடி பாருங்க, பயமில்லாம வாழ வைப்பாருங்க. தேடி பாருங்க, பதில் கொடுப்பாருங்க. தேடி பாருங்க, சந்தோஷமா வாழ வைப்பாருங்க. தேடி பாருங்க, இருதயம் மகிழுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடியுங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். இந்த சூழ்நிலையில சிங்கம், காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கமே தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிற உனக்கோ, கர்த்தரை தேடுகிற உன வாழ்க்கைக்கோ, கர்த்தரை தேடுகிற உன் குடும்பத்திற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைபடாது. யார் சொன்னது? நான் சொன்னதா? யார் சொன்னது? கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேதத்தை எழுதினவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போகலாம், ஆனா அந்த வேதத்தை எழுதி கொடுப்பதற்கு கிருபை தந்தவர் இந்த வேதத்தோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. தேடிப்பார், நன்மை கிடைக்கும். தேடிப்பார்,
கிருபை கிடைக்கும். தேடிப்பார், வழி கிடைக்கும். தேடிப்பார், அற்புதம் நடக்கும். தேடிப்பார், அதிசயத்தை காண்பாய். தேடிப்பார், கைவிட மாட்டார். தேடிப்பார், பயமில்லாமல் வாழ வைப்பார். தேடிப்பார், பதில் கொடுப்பார். தேடிப்பார், சந்தோஷம் உண்டாகும். தேடிப்பார், உன் இருதயம் மகிழும். ஆமென். தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும். முடிக்கலாம். கடைசியாக ஒரு வசந்த வாசம் முடிக்க 1 நாளாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:9. ஜீசஸ். என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, இது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என் குமாரனாகிய சாலமோனே. இல்ல, அந்த இடத்துல உன் பேரை போட்டு வாசி. சகோதரியே, அந்த இடத்துல உன் பேரை போடு. சகோதரனே, அந்த இடத்துல உன் பேரை போடு. கேட்டுக்கொடு அன்பு தேவனுடைய சனமே, அந்த இடத்துல உன் பேரை போடு. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன்னை பார்த்து சொல்ல, என் குமாரனே, என் குமார்த்தியே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், ஆமா, அவரை உத்தம இருதயத்தோடும், சுத்தமான இருதயத்தோடும், பரிசுத்தமான இருதயத்தோடும், உற்சாக மனதோடும், உற்சாகமுள்ள மனதோடும் சேவி. அவரை ஆராதி, அவரை தொழுது கொள்ள, அவரிடத்தில் ஓடி வந்து ஜெபப்பட, அவரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால், இதாங்க முக்கியம், நீ அவரை தேடினால். அன்பு சகோதரனே, தேவனுடைய பிள்ளையே, அன்பு மகளே, அன்பு மகனே, இதை கேட்டவர்கள் தேவ சனமே, நீ அவரை தேடினால், நீ அவரை தேடினால், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை விட்டுவிட்டால், நீ அவரை விட்டுவிட்டால், அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். என்றென்றைக்கு கைவிடுவார். அவனை என்றென்றைக்கு கைவிடுவார். அப்படி அல்ல, நாம் தேடுவோம். கரமெடுத்து நடத்துவார், கைவிடாமல் நடத்துவார், பாதுகாத்து நடத்துவார், பலப்படுத்தி நடத்துவார், சுகப்படுத்தி நடத்துவார், நன்மை கொடுத்து நடத்துவார், கிருபை கொடுத்து நடத்துவார். அவரை தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவன் கொடுத்து நடத்துவார். தேடுங்கள், பதில் கிடைக்கும். தேடுங்கள், பயத்தை நீக்குவார். தேடுங்கள், கைவிட மாட்டார். தேடுங்கள், சந்தோஷத்தை கொடுப்பார். தேடுங்கள், மகிழ்ச்சியை கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவரை தேடினால் ஆண்டவனுக்கு வெளிப்படுவார். அவரை தேடினால் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவனுக்கு வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆண்டவரை தேட வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இட்லி வாங்கினா தான் சட்னி கிடைக்கும். இட்லி வாங்கினா தான் சாம்பார் இலவசமாக கிடைக்கும். எனக்கு இட்லி வேணாம், எனக்கு சட்னி சாம்பார் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஹோட்டலும் கிடைக்காது. எனக்கு இயேசு வேண்டாம், நன்மை வேண்டும், கிருபை வேண்டும், அற்புதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், உயர்வு வேண்டும், பதவியில உயர்வு வேண்டும் சொல்லி நாம் நினைப்போமானால் ஒன்றுமே கிடைக்காது. தேடிப்பாரு, உயர்வு கிடைக்கும். தானியேல் உயர்வு கிடைச்சது. அதிபதியா கர்த்தர் உயர்த்தினாரு. உன்னையும் உயர்த்துவாரு, உன் வாழ்வையும் உயர்த்துவாரு, உன் குடும்பத்தையும் உயர்த்துவாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் உயர்த்துவார். தேடும் போது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமா, எதிர்பாராத ஆசீர்வாதம் கிடைக்கும், எதிர்பாராத நன்மை கிடைக்கும், எதிர்பாராத உயர்வு கிடைக்கும். கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான், கர்த்தரை தேடினான். யோசேப்பை கர்த்தர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய சிறையிருப்பை மாற்றி எந்த தேசத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தானோ, எந்த தேசத்தில் சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்தானோ அதே தேசத்தில், எகிப்து தேசத்திலே தேவன கர்த்தர் அவனை அதிபதியாக உயர்த்தினாரே. ஆண்டவர் அதே தேவன் உன்னையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், உன் வாழ்வையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், உன் குடும்பத்தை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், உன் பிள்ளைகளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவனை தேட வேண்டும், தேவனை தேடுவோம். இப்படி சொல்லப்பட்ட நன்மைகளை கிருபைகளை பெற்று வாழும்படியாக, வளரும்படியாக, உயரும்படியாக
ஆண்டவர் தேவன் கிருபை தந்து ஆண்டவர் நடத்துவாராக. நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி முடங்கால் படிட்டு நாம் ஜெபிப்போம், தீர்மானம் எடுப்போம். நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை தேடுவேன். Amen. எனக்கு ஆண்டவர் நன்மை கொடுப்பார். நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தர் நல்லவராய் இருப்பார். நான் கர்த்தரை தேடுவேன், தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். நான் கர்த்தரை தேடுவேன், அவருடைய கரம் என் மீது இருந்து என்னை ஆசீர்வதிக்கும். நான் கர்த்தரை தேடுவேன், எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். கண்களை மூடி நாம் தீர்மானம் எடுத்து நான் ஜெபிப்போம். எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். நான் கர்த்தரை தேடுவேன். உலகம் விடுத்துக் கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளையே நீ விடுத்துக்கொள். உலகத்தை சந்திப்பதற்கு முன்பாக இயேசுவை சந்தித்து விடு. Hallelujah. ஜெபிப்பதற்காக எழுந்து, எழுந்த பிறகு ஜெபிக்காதே, எழுந்த பிறகு ஜெபிக்காதே. நன்றி சப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றியோட மொத்தமே கருமையா. தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீதும் அப்பா நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஓ, தீர்மானம் எடுக்கிற முழங்கால்படி இருக்கிற கண்களை மூடி அவனை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மீது நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது கொடுக்கிறவர். அப்பா நன்றி சப்பா, நன்றி ராஜா. தீர்மானம் எடுங்க. நான் தினமும் கர்த்தரை தேடுவேன், தீர்மானம் எடுங்க. நான் தினமும் ஜெபிப்பேன், தீர்மானம் எடுங்க. நான் தினமும் வேதத்தை வாசிப்பேன் சொல்லி தீர்மானம் எடுங்க. நான் தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் தீர்மானம் எடுங்க. நான் தினமும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன் சொல்லி தீர்மானம் எடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மாலை வேளைக்காய் மக்கள் நன்றி ராஜா. இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதும் அந்த மாலை வேளையில என் தேவனை முழுவதும் நீ பொறுப்பெடுத்து நடத்தி அன்புக்காய் சோத்துறேன். எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட அன்புக்காய் சோத்துறேன். எங்கள் மத்தியில் பேசும் அன்புக்காய் சோத்துறேன். எங்கள் மத்தியில் தகப்பனை கிரியச்சது அன்புக்காய் சோத்துறேன். ஆவியன் எங்கள் மத்தியில் தகப்பனை பலமாய் கிரியச்சது அன்புக்காய் சோத்துறேன். திருத்துவ தேவன் எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட அன்புக்காய் சோத்துறேன். நீ பேசுகிற தெய்வம் எங்கள் மத்தியில் பேசுனீங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விட்டார். வார்த்தையின்படியே தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருக்கிறேன், பலன் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நித்திய ஜீவனை தருகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீங்களப்பா. முதலாவது தேவனை தேடு, இரண்டாவதுடைய ராஜ்யத்தை தேடு, மூன்றாவது நீதியை தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கோட கொடுக்கப்படும். இல்ல, கோட கொடியாய் கொடுக்கப்படும். கோட கொடியா கொடுப்பார். சீசர்களுக்கு 12 கோடை நிறைய கொடுத்தவர் உங்களுக்கு கோட கொடியா கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபையை தெய்வம் தந்து நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க முடியாச்சுவை, குடும்பங்களை ஆஸ்வதிக்க முடியாச்சுவை, வாழ்வை ஆஸ்வதிக்க முடியாச்சுவை. தேவனே, பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. பயமா இருக்கிற ஒவ்வொருவருடைய பயத்தை நீக்கப்படுங்க. சுகம் பெற ஜீவனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கொண்டே செபிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாக இறங்க வந்து பாதுகாப்பை கொடுத்த தேவன் இன்றைக்கு இந்த கொரோனா என்ற வாதைக்கு என் தேவன் ஒவ்வொரு பிள்ளையும் விலக்கி காத்து வழி நடத்த வேண்டுமா கொண்டே செபிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் மடிந்து விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. அப்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாதை என்ற கொரோனா அணுகாமல் தேவன் பாதுகாப்பீராக, தேவன் பாதுகாப்பீராக.
இந்த கொரோனாவினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் விளக்கி சுகத்தை கொடுத்து விளத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் தேவன் அற்புதமாக நடத்துவீராக என்று சொல்லி வைக்கிறோம் ஐயா. ஆமென். நன்றி கர்த்தாவே, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம். எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த கொரோனா ஏற்பட்ட காலத்திலிருந்து இந்த கொரோனாக்கு உடைக்கிற தகப்பனை மருத்துவர்களை ஆசிர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்க, தகப்பனை நர்சுகளை ஆசிர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவீராக. டாக்டர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நர்சுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரப்பா. தூய்மை பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமா தகப்பனே போலீஸ் துறையை வேலை செய்கிற தகப்பனை ஒவ்வொருவரையும் தேவன கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவர் தேவன் நடத்துவீராக. வெளியில வெயிலில அலைந்து மக்களுக்காக தன்னை தியாகமாக அர்ப்பணித்து தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரப்பா பணி செய்கிற போலீஸ்காரர் ஒவ்வொருவரையும், போலீஸ் துறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவர் தேவன் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கொரோனாவை தொடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, கொரோனாவுடைய குடும்பத்தை தொடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. இந்த மாலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உடனே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய தூய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.